இந்த 7 அறிகுறிகள் வந்தா உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம். நீங்க இந்த வீடியோவை தேடி வந்தீங்களா, இல்ல ரேண்டமா வந்துச்சா? ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறிகள் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த 7 அறிகுறிகள்ல ஒன்னாவது கூட நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அறிகுறி 1, தனிமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். சமீப காலமாவே எனக்கு எதுவும் புரியல, எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு தனியாக இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு தோணுதா? அது டிப்ரெஷன் இல்லை, இது பனிஷ்மெண்ட்டும் இல்லை, இது ப்ரிப்பரேஷன். கடவுள் உங்களை புது நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பழைய கூட்டத்திலிருந்து மெதுவாக விளக்குவார். ஏன்னா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா உங்கள் அடுத்த வாழ்க்கைக்கு எல்லாராலையும் வர முடியாது. 2வது அறிகுறி, காரணமே இல்லாமல் கஷ்டம். நான் யாருக்குமே தீங்கு செய்யல, ஆனா என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இந்த கேள்வி உங்க மனசுல அடிக்கடி வருதா? நல்ல மனுஷங்களுக்கே அதிகமான சோதனை வருது. ஏன்னா பலவீனமான ஆன்மாவை கடவுள் சோதிக்க மாட்டாரு. உங்களை உடைக்கிறதுக்காக இல்லைங்க, அது உங்களை உயர்த்துறதுக்காக தான் இந்த கஷ்டம். அறிகுறி 3, மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணங்கள். ஒரே எண்ணம் மீண்டும் மீண்டும் பாக்குறீங்களா? 11:11, 3:3, 5:5, ஒரே விஷயம் மனசுல அடிக்கடி ஓடுதா? இது இமேஜினேஷன் இல்லை, யூனிவர்ஸ் உங்களோட பேசுது. உங்க கவனம் எங்கே இருக்கணும்னு உங்களுக்கு சிக்னல் அனுப்புது. அறிகுறி 4, தூக்கம் களைவது. நைட்டு நேரத்துல திடீர்னு கண் முழிக்கிறீங்களா? அமைதியா யோசனை வருதா? இந்த நேரம் ஆன்மீக சக்தி மிக அதிகமா இருக்கும் நேரம். இந்த நேரத்துல 2 நிமிஷம் கூட கண்ணை மூடி நன்றி கடவுளே அப்படின்னு சொன்னா போதும், உங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும். அறிகுறி 5, பொறுமை அதிகரிப்பு. முன்னாடி மாதிரி கோபம் வர்றது இல்லையா? அவமானம் வந்தாலும் அமைதியா தாங்கிக்கிறீங்களா? இது பலவீனம் இல்லை, இது ஆன்மீக வளர்ச்சி. மௌனத்தை கத்துக்கிட்டவங்களுக்கு கடவுள் சீக்கிரமா பதில் தருவாரு. அறிகுறி 6, பழைய விஷயங்கள் உடைஞ்சு போகுது. உறவுகள் முறியுதா? வேலை மாறுதா? எதிர்பார்த்தது நடக்கலையா? வருத்தப்படாதீங்க, பழச உடைக்காம புதுசை கட்ட முடியாது. கடவுள் தாமதம் செய்வாரு, ஆனா மறுக்க மாட்டாரு. அறிகுறி 7, காரணமில்லாத நம்பிக்கை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்குள்ள எல்லாம் முடியும், நம்மளால கண்டிப்பா எல்லாமே முடியும்னு தோணுதா? அந்த நம்பிக்கை உங்களோட நம்பிக்கை இல்லை, அதுதான் கடவுள் நம்பிக்கை. அது கடவுள் உங்களுக்குள்ள இருக்காருங்கிறதுக்கான சாட்சி. இந்த அறிகுறிகள்ல ஒன்னாவது உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க தோற்ற மனிதர் இல்ல, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மா. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையா இருங்க, உங்க நேரம் நெருங்கி வருது. இந்த வீடியோவை நம்பிக்கையோடு பார்த்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அமைதி வரணும், துன்பம் குறையணும், நன்மை பெருகணும். கடவுள் உங்களோட இருக்காரு.